ரெவரண்ட் ஜான் ஜெனரல் பாஸ்டர் கீழே அந்த ஊழியங்கள் நான் வளர்க்கப்பட்டேன். அந்த ஊழிய ஸ்தாபகர் அவர் தான். ரெகன்சிலேஷன் பைபிள் காலேஜ், அந்த காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதன் பின்பாக அதனுடைய ஸ்டாஃபாக நான் சேர்ந்து அதிலேயே தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டு வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை நான் இங்கே வந்து நான் போயிட்டுருக்க சபையில் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு நான் வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தா அதே மாதிரி அருமையான போதகர் கிதியோன் பாஸ்டர் அவர்கள் வந்து இந்த நாளில் எனக்கு பகிர்ந்து கொள்ளுன்னு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கார், எப்பொழுதும் நன்மை செய்வராகவே இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் படத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படியே ஒரு சிரிச்ச முகத்தை பார்க்கணும். எல்லாம் சிரிச்ச முகமாக அப்படின்னு பார்த்து சொல்லுங்களேன். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, நீங்களே உங்கள் சிரிச்ச முகத்தை ஒருத்தர் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பிதாவாகிய தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் கூட புது சிருஷ்டியின் மேன்மையான தகுதிகள்ங்கிற சப்ஜெக்ட் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் அதுக்காக அனுமதிச்சதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 10:5 யாராவது ஒருவர் எனக்காக வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களா இருக்கிறோம். ஆமென். நீ பாருங்க, கவனிங்க. நான் ஒரு சில வசனம் மட்டும் சொல்கிறேன், எனக்காக வேற ஒரு வாசிங்க, சரிங்களா? இந்த வசனத்தில் வந்து தர்க்கங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? தர்க்கங்கள் அப்படிங்கிறது வந்து எபிரேய மூல பாஷையிலிருந்து தமிழ் நம்ம பார்க்கும்போது என்னென்னா கற்பனைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நிறையா நேரத்தில் நம்ம வந்து தாட்ஸ், எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா? எண்ணங்கள்னால தான் நிறையா முறை நம்ம வரும், விழுகிறோம், எழுகிறோம் இல்லைங்களா? நம்ம வீழ்வதும் எண்ணத்தினால தான், எழுவதும் எண்ணத்தினால தான். நம்ம எப்பேற்பட்ட மனநிலையோட எண்ணத்தில் இருக்கிறோமோ அதை அந்தபடியான வாழ்க்கையத்தை நம்ம வாழ முடியும். நம்மளுடைய மனநிலை எப்படின்னா, முதலாவது எண்ணங்கள். எண்ணங்கள் நமக்கு வந்து சரியான எண்ணங்கள் வந்துச்சுன்னா சரியான கற்பனைக்கான படங்கள் நமக்கு வரும். நான் இப்படித்தான் வாழ போகிறேங்கிறதான ஒரு எண்ணம், என்னை குறித்து இப்படி இருக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அதற்கான படம் நம்ம கண் முன்னாடி ஓடும். ஆனால் நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியாது. நம்முடைய கற்பனைகள் நம்ம பற்றி என்ன நினைப்போம், இந்த அடுத்த கட்டம் இந்த பைபிள் காலேஜ் முடிச்சிட்டோம், இல்லை படிப்பு முடிச்சிட்டோம், அடுத்து இந்த வேலைக்கு போக போகிறோம், இந்த வேலையில் இந்த ஊதியத்தை வாங்க போகிறோம், இந்த வீட்டை கட்ட போகிறோம், இப்படி இருக்க போகிறோன்னு ஆல்ரெடி நான் படமாக ஓடும். அதான் கற்பனைகள். அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா அந்த கற்பனை வந்தது இல்லைங்களா, அந்த படமாக காண்பிக்கப்பட்டதை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு பிடிச்ச எண்ணமாக இருந்ததுன்னா திரும்ப திரும்ப அதையே நம்ம பேசிகிட்டே இருப்போம். அதை குறித்து நாமளே பேசுவோம். நமக்கு பிடிச்சவங்ககிட்டே அந்த காரியத்தை பேசுவோம். எனக்கு இந்த மாதிரி செய்யணும் ஆசை, இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம நம்பிக்கையானவர்கிட்டையும் பண்ணுவோம், இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். அது சொல்ல சொல்ல என்ன ஆகுன்னா, அது வந்து என்னென்னா ஸ்ட்ராங் ஆகிடும். அது செய்யணுங்கிற ஒரு டிசைர் நமக்குள்ள வந்துடும். அது பேர் ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னா. அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி நமக்குள்ள வந்துடும். தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை வந்துடும். அதற்கு பின்பாக பார்க்கும்போது தான் அதுக்கான செயல்பாட்டுக்கு நம்முடைய சரீரத்தை செயல்படுத்துவதாக இருக்கும். அப்போது இமேஜினேஷனுங்கிறது வந்து ஒரு சின்ன காரியம் இல்லை. இந்த வானம் பூமி எவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம பார்க்க முடியுதுன்னா, இங்கிருந்து நம்ம இவ்வளோ தூரத்தை தான் பார்க்க முடியுது. ஆனால் நம்மளுடைய இமேஜினேஷன் இந்த பூமியோட பெருசு, இந்த யூனிவர்ஸோட பெருசு. ஏன்னா தேவன் எப்படி, அவர் என்ன மனநிலை உள்ளவராக இருந்தாரோ அதே மனநிலை தான் நமக்கும் கொடுத்துருக்காரு. ஆதாமை உருவாக்கும் போது ஏதோ ஒரு ரோபோட்டை ஆண்டவர் உருவாக்கலை, ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்ச ரோபோட்டை ஆண்டவர் உருவாக்கலை. அவரை போலவே யோசிக்கவும், அவரை போலவே தியானிக்கவும், அவரை போலவே பேசவும், அவரை போலவே ஆளுகை செய்யும்படியாகத்தான் ஆதாமை உருவாக்கினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கி 2ஆம் வசனம் வரைக்கும் உருவாக்கிட்டு 2ஆம் அதிகாரத்தில் உருவாக்கி பின்பாக மனுஷனுக்கு தேவையானது எல்லாமே முன்பாக உருவாக்கி விட்டு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்துக்குமே ஜோடாக உருவாக்கி எல்லாமே அதோட கனிகளை தருகிறது. இப்போ அந்த மாதிரி பறவைகள், விலங்குகள் எல்லாமே உருவாக்கின பின்பு ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஆதாமை உருவாக்கினார். களிமண்ணில் எடுத்து உருவாக்கி
தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாக, அப்படின்னா தேவனுடைய ஜீவன் உடையவனாக, தேவனைப் போலவே தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் தேவனுடைய தன்மை உள்ள ஜீவனுடையவனாக பூமியில் ஆண்டவர் உண்டாக்கினார். தேவன் பரலோகத்திலும் சர்வலோகத்திலும் ஆளுகை செய்தார். அவருக்கு இந்த பூமியை உருவாக்கி இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாக ஆதாமை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதுக்கு முன்பாக பார்த்தோம், நம்ம மூணாம் அதிகாரத்தில் என்னாங்கன்னா, ஆதாமுடைய துணை ஏற்ற துணை ஆண்டவர் உருவாக்கின பின்பாக அடுத்தது மனுஷனுடைய வீழ்ச்சி வருகிறது. ஆதாமுடைய வீழ்ச்சி நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணலன்னா அந்த ஆதாமையும் ஏவாளையும் அப்படியே அழிச்சிடல. அவர் நினைச்சிருந்தா முடியும், ஆனால் அவர் செய்யலை. அவர் என்ன பண்ணாரா, மீண்டும் ஒரு திட்டத்தை நோக்கத்தை ஏற்படுத்துகிறாரு. அந்த தெய்வீக திட்டம் யாரு அப்படின்னா, அவருடைய குமாரனை கிறிஸ்து பலியாக வேண்டும் பூமிக்கு. ஏன்னா பரிசுத்தம் உள்ளவராக ஆண்டவர் இருந்தார். அதே பரிசுத்தம் உள்ள வித்துவாக தான் ஆண்டவர் உருவாக்குனாரு. அது என்னாச்சு, பிசாசினால பாவத்தில் விழுந்து என்ன ஆயிடுச்சு, அவர் நிமித்தம் அதனுடைய சந்ததிகள் எல்லாமே பாவத்திற்கு கீழாக கடத்தப்பட்டாங்க. அந்த பாவத்திலிருந்து, அதாவது பரிசுத்த வித்து பாவம் ஆயிடுச்சு. தேவனால் உண்டாக்கப்பட்டது பிசாசு இடம் கொடுத்து தேவரகமான வாழ்வை இழந்து தேவனை விட்டு பின்வாங்கி போய் அந்த மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் சுயமாக யோசிக்கிற அறிவு வந்துருச்சு ஆதாமுக்கு. அதுக்கு முன்பாக தேவன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு வேண்டியது எல்லாமே நன்மையாக தான் செய்து வைத்திருந்தார். அவர் தீமை ஒருபோதும் வைக்கல. ஏன்னா அவரிடத்தில் நன்மை மாத்திரம் இருக்கிறது, தீமை அறியாத சுத்தக்கன் என்று வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட தேவன் நன்மை மாத்திரமே செய்து வைத்திருந்தார். ஆனால் தீமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ சாப்பிட வேண்டானார். இது எல்லாமே சாப்பிடுது, பூமியில எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடாது. ஏன்னா அவர் நன்மை செய்வதாகவே இருந்தார். தீமையை கொடுக்கக்கூடாது, நன்மை மாத்திரமே தரணும். ஆனால் பிசாசு என்ன நினைச்சானா, அவன் தீமையை அறிஞ்சுக்கணும், நன்மையை அறிஞ்சுக்கணும், தேவனை போல ஆவீர்கள்னு என்ன குழப்பத்தை ஆரம்பிச்சார் எண்ணங்கள்னால. அந்த எண்ணத்துக்கு அவன் கீழ்ப்படைஞ்சதுனால, ஏவாள் கீழ்ப்படைஞ்சதுனால ஆதாம் ஏவாளும் 2 பேர் இருந்தாங்க, தேவரகமான வாழ்வை இழந்து ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார். அதற்கு பின்பாகவும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, இப்படியே ஒவ்வொரு காரியங்கள் கட்டகட்டங்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு திட்டத்தையும் நோக்கத்தையும் ஆண்டு செயல்படுத்தி கொண்டே வந்தார். அதுக்கப்புறம் பிரமாணத்தை கொடுக்குறார். அந்த பிரமாணத்தை கை கொண்டாச்சு என்ன பண்ணுங்க, இதற்குள்ளே நீங்கள் கடந்து வருவீங்க, தேவனுக்குள்ளே கடந்து வருவீங்க அப்படின்னா, அந்த பிரமாணத்தை வாங்கின மோசையினாலே நம்ம இல்லை, அதை கைகொள்ள முடியவில்லை. மழையை பார்த்து முதலாம் முறை என்ன பண்ணுறாரு, அடிக்க சொன்னார், அடிச்சிட்டார். 2வது முறை பேசுன்னு சொல்லும்போது ஜனங்களுடைய முறுமுறுப்பு நிமித்தம், கல்லெறி துணிகள் நிமித்தம் அவர் திரும்ப அடிச்சிட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் அடிக்கப்படணும், திரும்ப அடிக்கப்பட மாட்டார். அதற்கான நிழலாட்டம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சகல பாவங்களுக்காகவும், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருடைய பாவங்களுக்காகவும் ஒரே முறை பலியிடப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த இடத்துல நிழலாட்டமாக சொல்லப்பட்டுச்சு. அதை மீறி அவர் பிரமாணத்தை மீறி செயல்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு, அவரும் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகளும் எல்லாம் நிறைய பேர் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். தெய்வ திட்டத்துக்கு கடந்து வரணும், தெய்வ ஆசீர்வாதத்துக்குள்ள தேவனுடைய ஜீவன் உடையவர்களாக வாழணும். ஆனால் யாருமே கைகொள்ள முடியல. இயேசு ஒருத்தர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்னார். அப்போது அவர் தான், நான் தான் வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன். ஏன்னா ஒரு வார்த்தையாகிய தேவன், ஒரு வார்த்தை எப்படி அவருக்குள்ள மனநிலை இருந்ததோ, அந்த மனதில் இருக்கிற அந்த வார்த்தையை பிதாவாகிய தேவன் பேசின போது அந்த வார்த்தையும் பரிசுத்தாவியனுடையும் செயல்பட்டதுனால தான் அந்த பூமி உருவானது. எல்லாமே அவர் பேச்சினால, வரல எண்ணத்தினால. அவர் என்ன வேணும்னு நினைச்சிருந்தாரோ, இருள் தான் இருந்துச்சு, ஆனால் இருளை பார்த்து இருள் இருக்கிறது நான் பேசலை. அவர் என்ன மனநிலை வச்சிருந்தாரு, என்ன வேணுமோ அதைத்தான் பார்த்து பேசினார். எனக்கு வெளிச்சம் வேணும் தான் பேசினாரே தவிர ஐயோ இவ்வளோ பெரிய இருள் அப்படின்னு பேசலை. அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளாக நமக்கு என்ன வேணும், சூழ்நிலை பார்த்து ஐயோ இந்த இதெல்லாம் வந்துட்டா இதெல்லாம் நம்ம ஹேட் ஆகிடும், இதை நம்ம சமாளிக்க முடியாதுன்னு அதெல்லாம் பேச வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையும் சத்தியத்தையும் வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்கள் உறுதியாக பேசணும். அந்த இடத்துல சந்தேகப்படாமல், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே விசுவாசித்தால், சந்தேகப்படாமல், இறுதியில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்றார். மார்க் 11, 23, 24 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்குள்ள தேவன் அந்த மாதிரியான இமேஜினேஷன் வச்சுருக்காரு. இதில் எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேங்க. நான் சொல்கிறதுனால என்ன நான் சொல்கிறேன்னு நினச்சினா,
என்ன மாதிரி ஒரு பச்சை கலர் ஷர்ட்டு போட்டு பச்சை கலர் பேண்ட்டு போட்டு, நல்லா கவனிங்க அப்போ தான் புரியும். பச்சை கலரில் டை கட்டிட்டு, பச்சை கலரில் ஷூ போட்டு, பச்சை கலரில் ஹேர் டை பண்ணிவிட்டு, சரிங்களா, பச்சை கலர் பைபிள் எடுத்துகிட்டு பாஸ்டருடைய சர்ச்சுக்கு வந்து உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர். இப்போ எத்தனை பேர் நான் சொன்னேன் பச்சை கலரை நிறமாக கண்ணில் பார்த்தீங்க, அந்த நபரை கண்ணில் பார்த்தீங்க? வெறும் நான் சொன்ன வார்த்தையும் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தையே பார்க்க முடிஞ்சுது அவங்களால. எத்தனை பேர் நான் முடிஞ்சு உருவத்தை பார்க்க முடிஞ்சது? பச்சை கலர் சொன்னேன், நான் காட்டவே இல்லை. பச்சை கலர் பார்த்தீங்களா எல்லோரும்? அந்த நபரை பற்றி நான் சொல்லவே இல்லை, இப்போ ஏற்பட்டோன்னு சொல்ல. ஆனால் நீங்களும் ஒரு தோற்றத்தை உங்கள் மனதிலே கொண்டு வந்துச்சோம். அதுதான் இமேஜினேஷன். அதான் ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த இமேஜினேஷன் இந்த உலகத்தை விட, இந்த அண்டசராசத்தை விட பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. அதைத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்தார். அதைத்தான் பிசாசு அழக தந்திரமாக பயன்படுத்தினான். அப்போது எண்ணங்களினால் நம்ம சிறையாக்கப்பட்டுட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே இழப்புக்கு நேராக கடந்துவிடும். அதனால் இமேஜினேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் ஃபார் நமக்கு ஆண்டு கொடுத்தது. அதனால தான் நம்மளுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையோடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகத்துக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்னென்னா, பிதாவாகிய தேவன் நம்முடைய பிரிவை தாங்க முடியலை. நம்ம என்னதான் முயற்சி இருக்கோம், பிரமாணத்தை கொடுத்தாலும் அவர் ஒரு திட்டத்தை பண்ணிட்டு இருந்தார். தோற்று போனாலும் தெரிஞ்சுமே ஒவ்வொரு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருந்து இந்த பிரிவை சமாளிக்க முடியாமல் தான் கடைசியில் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பிட்டார். எத்தனையோ வேலைக்காரன் அனுப்புனேன், எத்தனையோ ஊழியக்காரன் அனுப்புனேன், எல்லாமே என்னன்னாங்க அந்த தோட்டக்காரன் அடித்து கொண்டுட்டான். கடைசியாக தான் மகனை அனுப்புகிறாரு. அந்த மகனையும் பிடிச்சி கட்டினோன்னாங்க கொண்டுட்டாங்க. மத்தியில் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கான உதாரணம், ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அந்த எஜமானவனார்னா வேலைக்காரன் கைவசமாக கொடுத்துட்டு அவன் வெளிப்பாட்டவனுக்கு போயிட்டான். அதை இன்னொன்று பண்படுத்தி அதில் இருக்கிறதெல்லாம் இன்னொன்று நீ விற்று அதற்கான காரியங்களை சேர்த்துவீங்க. அவர் போய் வந்தபோது அந்த தோட்டக்காரன் இடத்துல போய் எஜமான் கேட்குறக்கான் ஆற்று அனுப்புகிறார் அந்த ஊதியத்தை திரும்ப வந்துட்டு. ஆனால் அந்த வேலைக்காரனை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வேலைக்காரன் அதை விட கனமுள்ளவனை அவனை அறுத்து அனுப்புகிறார். அவனையும் அடிச்சு கொண்டார். தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார். அவனையும் அடிச்சு கொண்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜாவை வந்து என்ன பண்ணுறார். அந்த காரியங்கள் ஓமையாக சொல்லப்பட்டிருக்காங்க. இயேசு அதே மாதிரி பிதாவாகிய தேவன் நம்முடைய பிரிவை தாங்க முடியாமல் எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ சிறிய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, எத்தனையோ பேர் ஆண்டவர் அனுப்பினார் பூமிக்கு. ஒரு நாளையும் வினவும் இல்லை, ரட்சிப்பை கொண்டு வர முடியல. தேவன் இந்த பிரிவை தேவனோடு கூட இணைக்க முடியவில்லை. கடைசியாக தன்னுடைய ஒரே ஒரு செல்ல பிள்ளையாகிய தன்னுடைய மார்பிலும் தன்னுடைய மடியில் உட்கார்ந்து இந்த உருவாக்கப்பட்ட அந்த உலகத்தை பார்த்து ரசித்து கொண்டிருந்த செல்ல பிள்ளைய, தன் சொந்த பிள்ளைய, ஒரே பேரனாகிய யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கீங்க. அவருடைய சொந்த குமார் 3:16 சொல்லப்பட்டிருக்குது. அவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பு கொடுத்துருக்காருன்னா அவருடைய செல்ல பிள்ளைய சாகருக்கு கொடுத்தாரு பூமிக்கு. யாருமே அவங்க அப்பா அம்மா வந்து தன் பிள்ளைய வந்து சரியாக கண்டிக்கணும், வளர்த்தணும்னு நினைப்பாங்க, தவிர கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் பிதாவாகிய தேவன் நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பு இருந்ததுனால தன் சொந்த பிள்ளைய கொலை செய்யும்படியாக, அவர் தற்கொலை பண்ண வரலைங்க, கொலை செய்யும்படியாக, தன்னுடைய சொந்த ஜனங்களை கொலை செய்யும்படியாக அனுப்பப்பட்டார். தன்னுடையவருக்காக தான் வந்தார். யூதர்களுக்காக தான் வந்தேன்னு ஒரு இடத்துல சொன்னார் இயேசு. தன்னுடைய ஜனங்களுக்காக தான் வந்தேன்னு சொன்னார். அவங்களுடைய தவறுதனால புறஜாதியார்கள் நமக்கு அந்த ஒரு ஈவை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம மேல இருக்கிற சிந்தை நம்முடைய பிரிவை அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை பிதாவோடு இணைக்கப்படுவதற்காகவே நம்மளை இனவனார். அத்தனை பாடுகள் பூமிக்கப்பட்டார், அத்தனை முறை அடிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், கல்வாரி சிலுவை சுமந்தார். அந்த கல்வாரி சிலுவையோடைய சுமை வந்து 150 கிலோ கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. 150 கிலோவை சுமக்கணும்னா சும்மா நம்ம நார்மலாக அடிப்படாத உடம்பை தூக்கவே முடியாது. ஆனால் இரவு முழுவதும் அவர் பாதிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், 300 பூச்சேவனால் அடிக்கப்பட்டார், 39 சாட்டையடிகள் 3 முறை அடிக்கப்பட்டார். அந்த சாட்டைகள்லாம் வந்து ஏதோ சாதாரணமான சாட்டைகள், இரும்பு குண்டுகளால் ஆக்கப்பட்டு உடல்பிக்கப்பட்டது. இது வந்து பேசன் ஆஃப் கிரைஸ்ட் மூவியில் வந்து பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சின்ன சிறல் தான். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்குமா, அதில் வந்து 1ஆம் அதிகாரத்துலேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் அவர் பட்ட பாடுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அந்த கோலமானார், அவர் பார்க்கத்தக்க ரூபம் இல்லை, அழகும் சுருவும் இல்லாதவரானார்.
அவர் முகத்தை நாம் பார்க்கும் வண்ணமாக இருக்கவில்லை. இந்த இந்த நோட்டில் இந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இயேசுல இல்லை. அவர் முகத்தை நம்ம பார்க்க முடியாது, நம்ம முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவோமா, அந்த அளவுக்கு இருந்தான் அவருடைய முகம். அவருடைய சரீரம் நிலம் உழப்பட்ட ஒரு நிலம் போல மாறிச்சு. அவருடைய சிந்தை பாருங்க, பிதாவின் சிந்தை எவ்வளவு அழகாக இயேசு கேரிங் பண்ணி அதை நிறைவேற்றி முடிக்கவே வந்தார், நிறைவேற்றி முடித்தார். அவர் சொல்ற ஒரு இடத்துல, நான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனையும் ஒழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு இடத்துல. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. நமக்கு குறித்து ஆண்டவர் அந்த மாதிரியான சிந்தை தான் ஆண்டவர் உள்ளவராக இருந்தார். சரிங்களா? இப்போ நம்மளுடைய இமேஜினேஷன் அப்போ இந்த வாலிபர்களுக்கும் சரி, எந்த வயதுடையவர்களாலும் சொல்கிறேன், எல்லாருக்குமே இது தேவைப்படுவோம். சரிங்களா? சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இமேஜினேஷன், இந்த சிந்தை, இந்த மனநிலை, இந்த எண்ணங்கள் சரியாக இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை வீழ்வதற்கு நம்மளே காரணமாயிடும். பிரதர் ஹேகன் சொல்லுவார், கெனதி ஹேகன் சொல்லுவார், நம் தலைக்கு மேலாக பறக்கிற பறவைகளை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் அதே பறவை நம் தலைமையில் கூடு கட்டுவதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும். அப்படின்னா நமக்கு தலைக்கு மேலே எவ்வளோ பறவைகள் பறந்துட்டு இருக்கலாம், அந்த பறவைகளெல்லாம் பிடிச்சி வைக்க முடியாது, துரத்த முடியாது. ஆனால் நம்ம தலை மேலே கூடு கட்டுதுன்னா நம்ம என்ன முடியும், அதை தடுத்து நிறுத்த முடியும், துரத்த முடியும். புரியுதுங்களா? சில சோளக்காட்டு பொம்மையில எதுக்கு வச்சுருக்காங்க, அந்த காக்கா அந்த பயிரை மேயக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஏன் அது இருக்கிறாங்க, ஒரு ஆள் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி தான் எண்ணங்கள் இப்படித்தான் இருக்குமா, சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்மளை. அது நம்ம ஏற்றுக்கொண்டோம், நம்ம அந்த எண்ணத்தை நம்ம மனதில் வச்சுட்டோம் அப்படின்னா, அது நம்ம இருதயத்துக்கு போயிடுச்சுன்னா அது நம்மளுடைய வார்த்தையாக வந்துடும். நம்மளுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்துவிடும். பிரதர் ஜோசப் பிரின்ஸ் சொல்லுவார், இஃப் யூ கேன் சேஞ்ச் யுவர் தாட்ஸ் யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்றார். அப்படின்னா உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க முடியும் அப்படின்றார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வேணும் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவதாக பார்க்கும்போது நம்ம இந்த மனநிலை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா, 2 கொரிந்தியர் 5:17 ஒரு வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17 அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, ஆதாமுக்குள்ளே இருந்துட்டீங்கன்னா இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துட்டீங்கன்னா புது சிருஷ்டியாகிறீங்க. என்ன புது சிருஷ்டியாக? கல்வாரி சிலுவையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, உட்காந்துருக்கீங்க. எத்தனை பேர் இயேசு என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க? கையை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கீங்களே, அப்போது நீங்களாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்க. நீங்கள் ஆதாமுக்குள்ளே இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்க. உங்களை பார்த்து அந்த வேதம் சொல்லுது. மறுபடியும் வாசிப்பீங்களே, மறுபடியும் வாசிப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள பழையெல்லாம் ஒழிஞ்சு போச்சுங்களா இல்லைங்களா? பழைய சுவாபம் ஒழிஞ்சு போச்சுங்களா இல்லையா? கோபம், வீணான வைராக்கியம், மன்னிக்க மாட்டேங்க, மறக்க மாட்டேங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு உள்ள? இருக்குதா இல்லைங்களா? இல்லையா? சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கும். சில சமயம் நம்ம வெளியே காட்டிக்க மாட்டோம் இல்லைங்களா? அதுக்காக தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அருமையான வேதத்தை படித்து நமக்கு தெரியலைன்னா வேதத்தை போதிக்கிற ஊழியர்காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த காரியத்தை குறித்து கேட்கலாம், நம்ம அதை திருத்தி கொள்ளலாம். சரிங்களா? அதுக்காக தான் வேதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். சரிங்களா? இப்போது நம்ம கிறிஸ்துவிற்குள்ள சிந்தை நமக்குள்ளே எப்படி வரும்னா, நம்ம புது சிருஷ்டிங்கிற முதலான மனநிலை நமக்கு வேணும். பழைய சிருஷ்டி அவன் அழிவுள்ள வித்து, ஏன்னா மண்ணுக்குரியவன். அவர் வானத்திற்குரியவர் இயேசு கிறிஸ்து. ஆதாம் மண்ணுக்குரியவனாக இருந்தார், அவர் வானத்துக்குரியவனாக இருந்தார். அப்போ நம்ம யாருக்குரியவனா, நம்ம மண்ணினால் உருவாக்கப்பட்டு வந்தவனும் ஆதாமுடைய வழியில் நம்ம வந்தாலும் நம்ம விண்ணுக்குரியவர்கள் தான். நம்மளுடைய தேசம் எங்கேங்க? பரலோக தேசம்தான் இல்லையா? ஆபிரகாம் பார்த்து பரதேசின்னு சொன்னாங்க. பரதேசத்துனா பரலோக தேசத்துக்கு சொந்தக்காரங்க, அந்த பூமியில் வசிக்கிற. நம்ம இங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோன்னா என்ன சொல்லுவோம், நான் வெளிநாட்டுக்கு போகிறேங்க அப்படி சொல்லுவோம், நான் அடுத்த நாட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற. அதே மாதிரி தான் நம்ம இந்த நாட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பரலோகம் தான் நமக்கு சொந்த நாடு, சொந்த தேசம். சரிங்களா? அந்த மனநிலை வானத்துக்குரிய மனநிலை. இயேசு கிறிஸ்து சூழ்நிலை பார்த்து என்ன பண்ணார்னா, இந்த சூழ்நிலைக்கு இந்த பூமிக்குரிய எண்ணத்தோடு பேசவே இல்லை. அவர்
இயேசு கிறிஸ்து பேசும்போது வானத்திற்குரியவராக தான் பேசினார், அந்த மனநிலையோடு தான் பேசினார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கார் நமக்கு என்னென்ன ஸ்தானத்தை கொடுத்துருக்கார். எபேசியர் நிறுவனம் முழுவதும் வாசிங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சபையாகிய விசுவாசிகளுக்கு என்னென்ன அதிகாரத்தை ஸ்தானத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கார், என்னென்ன பகுதி நமக்கு எதிர்த்தின் மேல் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் கீழ்ப்படுத்த முடியும் அப்படிங்கிற காரியத்தை நிறைய எபேசியர் நிருபங்களில் வாசிக்க முடியும். அப்போது அவர் அந்த இடத்துல சொல்லும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பி உன்னதங்களே அவரோடு கூட உட்காரம் செய்தார்னு வாசம் இருக்கு. அப்போது கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் இருக்கீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட அடிக்கப்பட்டது உண்மைன்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உங்களுடைய வியாதியை அவர் சுமந்து கொண்டார், உங்களுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அதே போல ஆவியோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவின் வலது பாசம் அவரோடு கூட உட்கார்ந்துருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போது பிரசங்கி சொல்றார், வானத்திற்கு கீழாக சூரியனுக்கு கீழாக செய்யப்படுறது எல்லாமே மாயைன்னு சொல்றார். அவரை போல ஞானமுள்ளவர்கள் இல்லை, அவரை போல ஐஸ்வர்யான் இல்லை. தேவன் அவர் சொல்லும்போது சொல்றாரு, உன்னை போல் இன்னொருத்தனை இருக்க போகிறதும் இல்லை, உனக்கு இருந்த ஞானத்தை போல் இன்னொருத்தருக்கு வரப்போதும் இல்லை, உன்னை போல் ஐஸ்வர்யான் இருக்க போகுதுன்னு சொன்னார். அந்த ஞானி கூட ஒரு இடத்துல என்ன பண்ணாரு, தன்னுடைய தேவனை விட்டு பின்வாங்கி போய் சோரமிட்டு போனார் இல்லைங்களா. ஆனால் சாலமோனின் பெரியவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, சூரியனுக்கு கீழே இல்லை, அவர் சூரியனுக்கு மேலே பரலோகத்தில் உன்னதங்களில் உட்கார்ந்துருக்காரு. அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் என்ன ரகமாக பார்க்குறார், அந்த மனையில தான் நமக்கு வேணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அந்த மனநிலை நமக்கு வேணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டேன், கோட் ஷூட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்கேன். நான் நல்லா சரியான இடத்துல உட்காருவேன். நல்ல சேர் எடுத்து மறுபடியும் எடுத்து தொடச்சிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் உட்காருவேன். ஏன்னா டஸ்ட் ஆகிடக்கூடாது, இந்த உடைய துணி நான் அழுக்காகக்கூடாது அப்படின்னு தான் பார்த்துப்பாரு. இதே ட்ரெஸ்ஸை போட்டு போய் மண்ணில் உட்கார மாட்டேன், ஒரு சகதியில் போய் உட்கார மாட்டேன், நிற்க கூட மாட்டேன். ஏன்னா அது நமக்கு தகுதி இல்லை. அந்த இடத்துல போய் இந்த ஷூட்டோட போய் முடியாது, உட்கார முடியாது, நிற்க முடியாது. அதே லுங்கி கட்டிட்டோம் இன்னும் சௌரியம், நம்ம அதே இடத்துல உட்காந்து சாப்பிட கூட முடியும். அதே ட்ரெஸ்ஸோட டேபிள் உட்கார முடியும், சேரில் உட்கார முடியும். ஆனால் கோட் சூட்டு போட்டால் எங்கே கனமாக இருக்குதோ, எங்கே கனம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல உட்காருவோம் இல்லைங்களா. போய் குப்பையிலையும் சகதிலையும் உட்கார மாட்டோம். அதே தான் கிறிஸ்துவின் மனநிலை எப்படின்னா, நீங்கள் உன்னதத்துக்குரியவர்களுடைய மனநிலை. நீங்கள் என்னென்னா கோட் சூட்டு போட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சண்டை போடுற இடத்துக்கு திரும்ப சண்டை போட கூடாது. இயேசு சொல்றார், உங்களுடைய சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவங்க உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை அடிக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு கண்ணத்தை காட்டுங்க. அவர் சொன்னதால கஷ்டமா இருக்குல்ல, எப்படி அப்படின்னு இருக்குல்ல. ஆனால் அதை நம்ம செஞ்சு பார்த்தோம்னா, நம்ம அடிக்க வந்தாங்க இல்லையா, முல்லை உதிக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு பவுலை பார்த்து இயேசு சந்தித்து சொல்கிறார். அவர் இயேசு அடிக்கலை, ஆனால் கிறிஸ்தவர்களை அடித்தார், துன்புறுத்தினார். அப்போ உங்களை துன்புறுத்தினா, உங்கள் மேலே கை வச்சா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவரே டைரெக்டாக அடைஞ்சிடுவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எந்த சுபாவம் இருக்கணும், பவுலுக்கு இருந்த சுபாவம் இருந்துச்சுன்னா கிறிஸ்துவின் சிந்தை. சரிங்களா. நமக்கும் அந்த சிந்தை இருந்துச்சுன்னா, அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த மனநிலையோடு நம்ம இருந்துட்டோம்னா, நம்மளை அடித்தா கூட வாங்கிட்டோம்னா, நம்மளை திட்டினா கூட வாங்கிட்டாலுமே ஆண்டவர் நம்மளோட அவர் சந்திப்பார். சந்தித்து அவனை கொல்ல மாட்டார், அவனை ஆதாயப்படுத்தணும் மாற்றினார். சரிங்களா. உங்களை துன்புறுத்துறவர்களே, உங்களை அடிக்கிறவர்களே, உங்களை இழிவாக பேசிகிட்டு இருக்காங்களா, இந்த கடவுள் போய் கும்பிட்டு இருப்பாரு, என்ன இந்த கடவுள் பண்ணிட்டாரு, உனக்கு என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்கன்னா, சொந்தக்காரங்க சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்கன்னா, ஐயோ சொல்கிற ஒரு வேளை கரெக்டாக தான் இருக்குது, நமக்கு எது நடக்கலையே அப்படின்னு போயிடாதீங்க. நிச்சயம் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா சகிப்புத்தன்மை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வந்துருச்சுன்னா, அவருக்கு சகிப்புத்தன்மை இருந்துச்சு. தன் விசீசனின் கால்களை கழுவினார். ஒரு தேவனுடைய குமாரன், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, அவர் தன்னுடைய துணியை எடுத்து சீசரின் காலில் கழுவினார், தொடச்சான்னு பார்க்குறோம். அப்போ அவர் எவ்வளோ பெரிய தேவனாக இருந்தாலும் அவர் என்னார், தன்னைத்தானே கீழ்ப்படுத்தி கொண்டார், சகித்து கொண்டார். சில அடிகள் அடிக்கும் போதெல்லாம் சகித்து கொண்டார். இயேசுவை பிடிக்க வரும்போது அது முன்பாக இங்கே இயேசு யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் சொன்ன உடனே எல்லாருமே குப்புற விழுந்துட்டாங்க.
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது உண்மையாக ஆராய்ச்சி பார்க்கும்போது என்னென்னா, அவர் நான் தான் சொன்னோனையும் அங்கிருந்த பெரிய வல்லமை கடந்து போய் அவங்க அப்படியே மயங்கி போய் விழுந்துட்டாங்களாம். இயேசு தட்டி எழுப்பி வாங்க போலாம் கூப்பிட்டு போனாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்தளவுக்கு வல்லமையுள்ள ஆண்டவர் அவர் அடிக்கப்படும் போது வாய் திறவாத கூட இருந்தார். அவர் நிந்திக்கப்படும் போதும் கூட வாய் திறவாத இருந்தார். தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக வந்தார். சொந்த ஜனங்களே பரிகாசம் பண்ணினாங்க, ஈட்டினால் குத்தினாங்க, ஆணினால் கடாயும் கைகள் காலையும் அடித்தாங்க. ஆனால் அவர் ஒருவரையுமே இல்லை கடிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது அவர் சொல்லிட்டான், நான் வேண்டி கொள்வேனால் அநேக லேகியோன்களை என் பரமபிதான் அனுப்புவார். ஆனால் அவர் எதுவும் இல்லை டிசைட் பண்ணல. ஏன்னா அவருடைய சிந்தை பிதாவின் சிந்தை உள்ளவராக இருந்தார். நமக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருங்கன்னு பவுல் நமக்கு போதிக்கிறார். இந்த மனையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஆண்டவர் அடிக்க விட மாட்டார். அடி வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதும் இல்லை. சில சகிப்புத்தன்மைகளை நம்ம சகித்து கொண்டால், தாவீது ஒதுக்கப்பட்டிருந்தார் இல்லைங்களா, அவங்க வீட்டிலேருந்து ஒதுக்கப்பட்டிருந்தார். அவங்க அப்பா அம்மானால், அவங்க அண்ணன் தம்பினால, எல்லாத்தினாலும் ஒதுக்கப்பட்டு ஒரு வனாந்தரத்தில் கரடி சிங்கமெல்லாம் வருது, ஆட்டை மேய்க்கணும், ஆட்டை பாதுகாக்கணுமா அவனை பாதுகாக்கணும்னு அவனுக்க முடியாது. ஏன்னா கரடி சிங்கம் வந்து அவனை முதல்ல பாதுகாக்கணும், அவன் ஆட்டையும் பராமரிக்கணும். அப்பேற்பட்ட இடத்துல ஒரு அப்பா விட்டுட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு, தேவன் ஒரு ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்கிறார் நம்முடைய குடும்பத்திலேருந்துன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நிறுத்துறாரு. இவனாகனா இவனை நீ முகத்தை பார்க்குறேன், நான் உன் இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கடைசியில் சாமுவேலுக்கு டவுட் ஆகிடுச்சு, உங்களுக்கு பிள்ளைக்கு அவ்வளோதானா அப்படின்னு. அவங்க அப்பா ஒரு விதம் மறந்துட்டார். அதுக்கப்புறம் அவன் சகோதரன் சொல்கிறான், இல்லை ஒன்று இருக்கான் இல்லைப்பா சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ தான் அவன் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறார். அவன் யார் யார் வேண்டான்னு போனாங்களோ அவன் நினச்சிருக்கலாம், இவங்கெல்லாம் எனக்கு சொல்லிட்டாங்க, நான் போயிருக்கலாமே, அப்படியே போயிருக்கலாம், மனநிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அவன் எப்பொழுதும் தேவனை ஆராதிச்சு கொண்டிருந்தான். எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் எனக்கு நன்மை செய்வார், நான் கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனக்கு வலது பாசம் இருக்கப்படியாக நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், தேவனாலே பராக்கிரமம் செய்வேன். இது எல்லாமே அவன் என்ன மனநிலை இருந்தது பார்த்தீங்கன்னா, தேவரகமான மனநிலை இருந்தது. அதாவது ஆண்டவர் சொல்றார், இவன் என் விருதத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னார். சரிங்களா? அப்போது நம்மளுக்கும் அதே மாதிரியான மனநிலை நமக்கு வேணும். இயேசுக்குள்ள இருந்த சிந்தை நமக்கும் அந்த சிந்தை வந்துச்சுன்னா நம்மை ஆண்டவர் என்னவன் வரனா மேன்மையாக தான் வைப்பார், மேன்மேலும் ஆசீர்வாதமாக தான் வைப்பார். அல்லேலூயா. அடுத்தது இந்த மனநிலை, மனம் திரும்புதல் அப்படின்னு இயேசு பிரசங்கிச்சார் இல்லைங்களா? யாரை பார்த்து மனம் திரும்புதல்னு சொல்லி பிரசங்கிச்சாருங்க? உலகத்திற்குங்களுக்காக மட்டுமா, இல்லை ஆல்ரெடி பிரமாணம் பெற்றுக்கொண்ட ஜனங்களை பார்த்து சொன்னாருங்களா? அமைதி நிகழ்வு. பிரமாணத்தை பெற்றவர்கள் தான் பேசியிருந்தார். வேத பார்வையும் பரிசீலோட சோதிக்க முடியாது அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. என்ன பேசுகிறான்னு கேட்போம். மனம் திரும்புகள் பரவராஜ்யம் சமயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து பிரசங்கிச்சார். என்ன மனம் திரும்புனா என்னங்க உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. மனம் திரும்புதல் யாருமே மனம் திரும்பியாங்க? மனம் திரும்பி தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி சமூகத்தில். எப்படிங்க மனம் திரும்பின்னு கேட்டால் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்ல முடியல, விவரிக்க முடியல. சரி, வேதத்தில் ஒரு காரியத்தை இயேசுவே சொல்லியிருக்காரு, சொல்கிறேன். ஒருத்தருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. பெரிய பையன் சின்ன பையன் ஒருத்தன். அவங்க அப்பா இந்த மாதிரி தோப்பில் ஒரு வேலை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா பெரிய மகன்கிட்ட சொல்கிறார், நீ போய் என்ன பண்ண அந்த வேலையை செய் அப்படிங்கிறார். சரிப்பா நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு போயிட்டு அந்த வேலையை வரைக்கும் இல்லை, செய்யலை. ஏன்னா செய்யறதுக்கு மனநிலை இல்லை. சொல்லிட்டாரு, சரிங்கப்பான்ட்டாரு, ஆனால் செய்யறதுக்கான மனநிலை இல்லை. 2வது இளையகுமாரனை பார்த்து சொல்கிறாரு, போய் இன்னொன்று என் சகோதரனுக்கு உதவி செய்ய போய் அந்த வேலையில் அப்படிங்கிற. நான் செய்ய மாட்டேன் போப்பா அப்படின்னு போயிட்டார். ஆனால் பின்பு அவர் வருத்தப்பட்டு என்ன பண்ணாருன்னா போய் வேலை செஞ்சார். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மனம் திரும்புன்னு சொல்கிறதுக்கு எபிரேய மூல பாஷையில் மெட்டனோயா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. மெட்டனோயா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பிதாவை தொழுது கொண்டு வந்தோம்ங்களா, அந்த நிலை, அந்த மனநிலையோடு நீங்கள் என்ன ஆகுங்க, பிதாவிற்கு வர முடியாது, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அவங்க எப்படின்னா மலைகளிலும் கெபிகளிலும் என்ன பண்ணாங்க, தொழுது கொண்டாங்க. நீங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்திருக்குது, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிற காலம் இப்பொழுதே வந்திருக்குன்னு சொன்னார். ஏன்னா அவர் பேசும்போது பிரசங்கிக்கும் போது அவர் கொலை பண்ணுறதுக்காக எல்லாரும் நின்றுட்டாங்க.
ஏன்னா அவங்க மனநிலை மாறவே இல்லையே. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்க. தேவனை நீங்கள் திருப்பணும்னு நினைக்காதீங்க. அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, கிறிஸ்துவுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டதுனால நம்ம மேலே மனம் இறுக்கமாக உருக்கமாக நம்ம மேலே அன்பாகவும் இப்பொழுதும் நம்ம மேலே இருக்கிறார். நம்ம மேலே மாத்திரம் இல்லை, இந்த உலகத்திற்கு ஒவ்வொருத்தருக்காகவும் அடிக்கப்பட்டது அந்த நிலையில் அவர் இருக்கார். அவர் ஒருபோதும் கோபமான மனநிலையில், முழு கோபம் இருந்துச்சு. ஆதாம் செஞ்ச தவறுனால முழு கோபம் இருந்துச்சு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை ஆளுக்கு செய்யறதுக்காக ஒரு அழகான உருவாக்குனேன், இவன் இப்படி ஆகிட்டானே, என் பேச்சை கேட்காம போயிட்டாங்க, அவ்வளோ கோவம் இருந்துச்சு. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் கீழ்ப்படியாமல், எத்தனையோ தேவஜனங்கள் கீழ்ப்படியாமல் போய் அவ்வளோ கோவப்படுத்தினாங்க. உங்களுடைய கோபம், உங்களுடைய பாவம் தான் நமக்கும் தேவனுக்கும் பார்க்க முடியாதபடிக்கு மறைவாக இருக்குன்னு வேதத்தை சொல்லியிருக்கிறது. அந்த மாதிரியான எல்லா பாவம் பெருகிருச்சு. சில சமயம் பார்த்தீங்கன்னா நோவாவின் காலத்தில் ஆண்டவர் ஜல பிரவாகத்தை கொடுத்து மழையை கொடுத்து அழிச்சே போட்டார். அவ்வளோ கோபம் இருந்துச்சு. அத்தனை கோபத்தையும் யாருனாலும் தீர்த்து முடிக்க முடியல. ஆனால் அந்த அத்தனை கோபத்தையும் கல்வாரி சிலுவையில் முற்றிலுமாக இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். இப்போ உங்களையும் என்னையும் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் அன்பாக மாத்திரம்தான் பார்க்குறாரு, தவிர கோபம் உள்ளவராக பார்க்குறதே கிடையாது. நம்ம மேல் நேசம் உள்ளவராக, அன்புள்ளவராக, நம்ம மேல மனதுருக்கொள்ளவராக, நம்ம நேசிக்கிறவராக, நமக்காக தன் குமாரனை கொடுத்துருந்தானே எவ்வளோ அன்பு கொடுத்துருப்பார் பாருங்க. அந்த மாதிரியான அன்புள்ளவராக இருந்தார். அதே தான் இயேசு கிறிஸ்துவும் ஏற்றுக்கொண்டு வந்தார். இத்தனை காரியங்கள் செய்ய போகிறனாலும் அப்பாவுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு ஏற்றுக்கொண்டு வந்தார். இந்த இளையகுமார் மாட்டேன்னு சொல்லி திரும்ப வந்தார். அங்கே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வந்தார். நம்ம முந்தின சகோதரனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரே பிள்ளையாக இருந்தார். அவர் மூலியமாக அநேக பிள்ளைகளை பிதாவாகிய தேவன் ஆதாயப்படுத்தி கொண்டாங்க, யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது அந்த மனிதனை தான் நமக்கு வேணும். கிறிஸ்துவின் சிந்தை, பிதாவில் இருந்த சிந்தை கிறிஸ்துவுக்கு இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ள சிந்தை பவுலுக்கு இருந்துச்சு. பவுலுக்கு இருந்த சிந்தை நமக்கு வரணும். நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கார். நம்மை கண்டிக்கிறவர் அல்ல, நம்ம மீது அன்புள்ளவராக இரக்கமுள்ளவராக இருக்கார். அந்த மனநிலை தான் வேணும். நம்மளுடைய எப்பொழுதும் மனநிலையுமே இந்த மாதிரி தானே மனம் திரும்புவதற்கு ஏதுவானதாகத்தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கூட பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒப்புரவு ஊழியத்தை தான் செய்யணும்னு சொல்றாரு. ஒப்புரவு ஊழியங்கிறது என்னங்க? இப்போ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு சண்டை வந்துருச்சு, அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கும். அந்த இடத்துல பைசல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை அவங்களுக்கான சரியான ஆட்களை என்ன பண்ணுறாங்க, கொண்டு சமாதானமாக பேசி என்ன பண்ணுறாங்க, தீர்த்து வைக்கிறாங்க. அந்த சமாதானம் பண்ணுறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பலியானார். இருதினத்தாரையும் ஒரே இடத்துல சேர்ப்பதற்காக. நம்ம ஒரு பக்கம் இருந்த புறஜாதிகளாக இருந்தோம், அவர்களுக்காக தான் வந்தார். யூத ஜனங்களுக்காக தான் ஆண்டவர் வந்தார். அப்பேற்பட்ட இருந்த அவங்களுக்கு தான் ரட்சிப்பும், அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் இருந்துச்சு. அவங்க வேணான்னு சொன்னால் நமக்காக, நம்முடைய மனு குலத்துக்காக இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுத்து வந்தார். நம்ம கூடயே நமக்காக வாழ்ந்து, நம்முடைய காயங்களில் உபத்திரவங்களெல்லாம் பட்டு, நம்மை போலவே பாடுள்ளவராக இருந்து, நம்மை போலவே மாம்சம் ரத்தம் உடையவராக இருந்து, நம்ம மேலே விழுந்த பலியை, பாவத்தை, சாபத்தை, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மரத்தில் எவனும் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம ஆசீர்வாதமாக மாற்றிருக்காரு. இன்னும் நிறையா வார்த்தை வசனங்கள் இருக்குது கிறிஸ்து நமக்காக செஞ்சு முடிச்சது. அந்த மனநிலை நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம துணிகரமாக பாவம் செய்ய மாட்டோம். அந்த பாவம் எல்லாத்துக்கும் நம்ம என்ன மாட்டோம், நம்ம அனுமதிக்க மாட்டோம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3ஆவதாக புதுசு சீன் வாழ்வதற்கு என்ன பண்ணணும், அதை முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாஸ்ட் என்ன பேசினாலோ இல்லை நீங்கள் நிறைய புக்ஸ் படித்தாலோ என்ன ஆகாது, சேஞ்சஸ் ஆகாது. வசனத்தை படித்து நீங்களே உங்களை விட்டு கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், அது சேஞ்சஸ் ஆகும். சிலருடைய கட்டாயத்தின் பேரில் மனம் மாறப்பட்டு வந்தீங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பின்மாறி போயிடுவாங்க. அவர்களாகவே ருசிக்காமல் அவர்களாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கலப்பின் மேல் கையிட்டு விட்டு அது பின்னோக்கி பார்க்கிறவன் அவருக்கு பாத்திரம் அல்ல. அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா அவனை கூட்டு வரது பெரிய காரியம் வேதம் சொல்லு. அப்போ அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் மனநிலை. அந்த மனம் திரும்புதல் நமக்கு சரியான மனம் திரும்ப நமக்கு வந்துருச்சுன்னா அப்போ நம்ம தேவனை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். நம்ம கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா நம்ம அப்படி செயல்படணும். நம்ம முதல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். நம்மளை திட்டம் பார்க்கும்போது என்ன சொன்னால் அவன் தேவசாயம் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அப்படி தான் நம்ம பார்க்கணும். அவன் திட்டம் போது சைலண்டாக இருக்கணும். இது எல்லாமே நமக்குள்ளே வரணும். அது வந்துருச்சுன்னா
அந்த மனுஷன் நம்ம ஆதாயப்படுத்திக்கணும். ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவன் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க. அவனுடைய சகோதரன் இடத்துல அவனுடைய ஸ்நேகிதத்தில் போய் கேட்குறாரு, சாப்பாடு வேணும், அப்பம் வேணும். அவன் எழுந்து வர மனநிலை இல்லை, கொடுக்குறதுக்கு மனநிலை இல்லை. ஆனால் அவன் வருத்தப்பட்டு கேட்கறதுனால கொடுத்தாரு அப்படின்ட்டு. இங்கே நம்ம வருத்தப்பட்டு நம்ம கேட்கவே இல்லை, இயேசுவை கொடுங்க அப்படின்னு. நாங்கள் பாவத்தில் வளர்ந்துட்டுருக்கோம், சாபத்தில் வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு யாருமே கேட்கல. ஆனால் அவர் கொடுத்தாரு. அவர் செல்ல பிள்ளை யோவான் 3 எடுத்து வாசிங்களே, 3:16, 16-17 மட்டும் வாசிங்களே. பாருங்க, 3:16 எல்லாத்துக்கும் மனப்பாடமாக தெரியும். யாரை கேட்டாலும் டக்குன்னு சொல்லிடுவாங்க. 3:17 மட்டும் வாசிங்களே சத்தமாக. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய ஒரே குமாரனான உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரே அனுப்பினார். பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகான சத்தியம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி பிதாவாகிய தேவனுடைய திட்டமே கிடையாது. உலகம் அவராலே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இயேசு கிறிஸ்து போகணும், பாவம் சாபம் போகணும், அவர் ஏற்றுக்கொள்ளணும். அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாகவே அவர் உலகத்திற்கு கிறிஸ்தவர்களுக்காக அனுப்பலை. நிறைய கிறிஸ்தவர்கள் நினச்சிக்காங்க இயேசு கிறிஸ்தவருக்கு மாத்திரம்தான் கடவுள் கிடையாது. உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும், அவங்க நட்டையோ குட்டையோ கருப்போ குட்டையோ வெள்ளையாக இருக்காங்களோ சிவப்பாக இருக்காங்களோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன பாஷை பேசினாலும் கிடையாது, அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. அவர்கள் எல்லாருக்காகவும் உலகத்திற்காக அனுப்பப்பட்டார். உலகத்தின் இரட்சகர் ஒரு பேர். சரிங்களா? அப்போ நம்மளுடைய சகோதரன் மேல் நம்ம அன்பு கூறலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய மண்ணிலைக்கு நம்ம இல்லைன்னு அர்த்தம். நம்ம மாற்றிக்கொள்வோம். சரிங்களா? எல்லாமே திருத்திக் கொள்வதற்காகத்தான் வேதமே நமக்கு கொடுத்துருக்கு. இந்த மனம் திரும்புதல் மாத்திரம் இல்லைங்க, மனம் மறுரூபமாகணும்னு சொல்லிகிட்டே இருக்குது வேதம். ரோமர் 2 1-2 சொல்லியிருக்குது, தேவனுக்கு பிரியும் நன்மையான பிரியும் சித்தமும் தேவன் சித்தமும் பிரியமான இவர்களில் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது. வாசிப்பீங்களா? ரோமர் 2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்ததேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ மனம் புதிதாகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும். அதுக்காக தான் சர்ச்சுக்கு வரோம், அதுதான் பைபிள் ஸ்டடி படிக்கிறோம், பாஸ்டர்கிட்ட நிறைய ஆலோசனை கேட்குறோம். நேற்றைய தினத்தில் கூட பாஸ்டர் கூட வெளியே மீட் பண்ணிட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்ருந்தோம். அப்போது சாப்பிட்ருக்கும்போது ஒரு சகோதரர் கூப்பிட்டு நிறைய கேள்விகள் கேட்டார். எப்படி ஜெபிக்கணும், எதை குறித்து ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் ஜெபிக்கலாம், இதற்காக ஜெபிக்கலாமா, அதுக்காக ஜெபிக்கலாமா. அந்த சமயத்தில் அவர் சொன்னார், சில பிள்ளைகளுக்கு இப்போ தான் கற்றுக் கொடுக்கணும், அவங்க கேட்குறாங்கனால உடனே முடியாது, அவாய்ட் பண்ணிட முடியாது. ஒரு போதகருடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா தேவனுடைய மனநிலை இருந்துச்சு. அவர் அதுக்கான டைம் ஒதுக்கி இவரோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூடயே நோண்டாங்க, அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டார். அது அவருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு. அவர் எப்படி ஜெபிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நமக்கு சரியாக வேத வசனத்தில் நமக்கு தெரியல, அர்த்தங்கள் புரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போதகத்தில் நோண்டலாம், கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எதிர்காலத்தை குறித்து சந்தேகம் இருக்குது. நமக்கு கரெக்டாக உங்களால் இப்போயும் சொல்கிறேன், உங்களால் கரெக்டான முடிவு எடுக்க முடியலன்னா நீங்கள் அதை எடுக்காதீங்க, அந்த திட்டத்தை எடுக்காதீங்க. உங்கள் கையில் உங்களால் முடியலைன்னா, உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது, அதுக்கான சரியான சொல்யூஷன் உங்களுக்கு தெரியல, தீர்மானம் எடுக்க தெரியலன்னா நீங்கள் அதில் இறங்கிடாதீங்க. நல்லா நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய தகப்பனாக நீங்கள் யார் வச்சுருக்கீங்களோ வேதத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் அவருக்கு நீங்கள் சரியான ஆலோசனை கேளுங்க. நான் ரெவரண்ட் ஜான் பாஸ்டர் அப்பா தான் கூப்பிடுவார். அவர்கிட்ட நல்ல ஆலோசனை கேட்டதுனால எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சரிங்களா? நான் தவறான முடிவு எடுத்தோம்னா என்னுடைய வாழ்க்கையை என்ன இருக்கும்? யோனாவை போல் அங்கேயும் அலைஞ்சி இழுத்துட்டு ஆண்டவர் மீனில் போட்டு முக்கி எடுத்து வந்துருப்பார். இப்போல்லாம் மீனெல்லாம் இல்லை, இங்கேயோ டிச்சுக்குள்ள தூக்கி போட்டோம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது சேரத்தில் நாற்றத்தில் வீசப்பட்டு வாழ்க்கை நாற்றம் வீசி அப்படி வந்துருக்கு. ஆனால் விடமாட்டார் பாருங்க நம்ம ஆண்டவர். எவ்வளோ நம்ம நல்லவர் இருப்பார். நம்ம எப்படி தான் போனாலும், என்ன தான் வடம் பிடிச்சாலும்
பிள்ளை அம்மாட்டிருந்து கீழே இறங்க கடம் பிடிச்சி அது இது முடியை பிடிச்சிருக்கிறது, கையை பிடிச்சிருக்கிறது, கீறது, அத்தனை வேலை பண்ணுவாங்க. எங்கள் அம்மா நீ என்ன மாரி இறங்கியா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி இருந்து வச்சுக்கிறாங்க இல்லையா. கீறுது போட்டு கண்ணத்தை, அந்த அம்மா அந்த குழந்தையோட கண்ணத்தை முத்தம் கொடுக்குது. அந்த அம்மா ஷர்ட்டு கிழிக்குது, அவங்க போட்டு ட்ரெஸ்ஸை கிழிக்குது, அவங்க அம்மா புது ட்ரெஸ் வாங்கி போடுது பிள்ளைக்கு. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? பிதாவாகிய தேவன் அப்படி தான் நம்ம நேசிச்சிட்டே தான் இருக்கார். நம்ம எத்தனை முறை இடறி விழுந்தாலும், எத்தனை முறை நம்ம என்னாண்டவர் எனக்கு நீங்கள் செஞ்சுட்டீங்களா ஆண்டவர், இது செய்யாமல் போயிட்டீங்களா ஆண்டவர்னு சொன்னாலும், நம்ம மனம் பதறி போய் பேசினாலும் அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கார். வேதத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரனுக்குரிய கதைகள் எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் அந்த வேதத்தில் ஃபஸ்ட்டு படிக்கும்போது இளையம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த வேதத்தில் இளையகுமாரன் தான் போட்டிருக்குது, ஆனால் எங்களை சொல்லிக் கொடுக்கும்போது கெட்ட குமாரனே சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கெட்ட குமாரன் கதை பாடுவாங்க. இன்னும் கெட்ட குமாரனே பேர் இல்லையா அந்த இடத்துல? எனக்கு டவுட் இருக்கும் ஆரம்பத்துலாம். இளையகுமாரனான பேர் போட்டிருக்குது, ஏன் கெட்ட குமாருங்க? அப்போ சொன்னாங்க அவன் பையன் கெட்ட பையன், அதனால் கெட்ட குமாரன்ட்டு அவங்க மற்றவங்களாம் சொல்கிறாங்கப்போ அதனால் நாங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் வேதத்தில் அப்படி சொல்லலை, இளையகுமாரன் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து சொத்துக்களை பிரித்து அப்பாக்கிட்டே தான் இருந்தார். இருந்து பிளான் பண்ணிட்டார், இங்கே எங்கே போக போகிறோம், இங்கே இந்த வெக்கேஷனில் இங்கே செலவு பண்ண போகிறோம், இது என்ன பண்ண போகிறோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அப்படி இப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு பணத்தை தூக்கிட்டு போயிட்டார். அப்பாவை விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணார்னா, துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்து கடைசியில் என்ன பண்ணார், எல்லாத்தையும் இழந்து போய் பண்ணி மேய்க்கிற வேலை பெரிய வேலைங்களா, பெரிய பிஸ்னஸாக அந்த காலத்தில். கழுதை மேய்க்கிறது கூட ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். ஏன்னா அப்போ வாங்கினது ஏசு கிறிஸ்து கழுது மேலே வந்தால் தானுங்க, அதுவும் நல்ல பிஸ்னஸ். இது பண்ணி மேய்க்கிறாரு. நடந்த வேதத்தில் பன்னிகளுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, பிசாசு புகுந்ததுன்னு வந்துச்சு, கடலை போய் விழுந்து மாண்டது. அப்போ அந்த பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போகிறாரு. பண்ணி போடுற அந்த புழுக்கையை அதையை எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதை பராமரித்து அதுக்கு வைக்கிற தவிடத்திங்கருக்கு கூட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவ்வளவுக்கும் நாசமான அவங்க அப்பா பேரையும் கெடுத்துட்டான். எந்த ஒரு அப்பா சந்தோஷப்படுவார், தான் பிள்ளை ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்ல வீடு வாசல் கட்டி நல்ல பிஸ்னஸ்மேன் ஆகி நல்லா ஒரு லட்சாதிபதியாக வாழ்ந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பார், நல்லா கனம் பொருந்திய ஒரு பேரை இருக்கும். இப்படி நல்லா கனம் பொருந்திய ஒரு மனுஷக்கிட்ட தகப்பனுக்கு பிறந்த ஒரு பையன் அவர் பேரை கெடுக்கிறதுக்காக போயிட்டார். போய் கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டார். அவங்க அப்பா எவ்வளோ கோவப்பட்டுருக்கணும். நீ அவன் பேரை அவன் பையன் சொல்கிறதுக்கு அவனுக்கு ஸ்தானமே இல்லை. அவன் நான் என்ன மாட்டேன், நீ வந்தான்னா அவன் வெட்டி போடுங்களோட சொல்லுவாங்க ஒரு சில சொல்ல மாதிரி இல்லை. அப்பேற்பட்ட நிலை இருக்கணும் அவங்க அப்பா. ஆனால் அவன் பிள்ளை இந்த இடத்துல மனம் திரும்பக்கூடிய வருது பாருங்க. அப்பொழுது புத்தி தெளிந்தவனாகி. எப்போ புத்தி தெளிந்துறீங்களா? நமக்கு எப்பெல்லாம் புத்தி தெளிந்துறீங்களா? நம்மளால முடியாது, மாற்று வழி எதுவும் கிடையாது, நமக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் இல்லை அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ தான் நமக்கு மூளையே கரெக்டாக தேவனுடைய சிந்தைக்கு வரும். அது வரைக்கும் நம்மளுடைய பெற்றுக்கொண்ட படித்து கொண்ட அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட அந்த அறிவு ஞானம் என்ன ஆகுனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாம், இந்த பிளான் அப்படி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தேவன்கிட்ட கொடுக்கறதே இல்லையா. கொடுக்காமலே நம்ம திட்டங்கள் தீர்மானம் எடுக்கிறனால என்ன ஆகுது, அழிவுக்கு வந்தாங்களா? தான் சொன்னேன், உங்களோட எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லைன்னா நீங்கள் அந்த காரியத்துக்கு இறங்காதீங்க அப்படின்னு. அதுக்கான சரியான நிச்சயம் கிடைக்குன்னா வேதத்தில் மட்டும்தான் கிடைக்கும். வேதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சரியாக்கப்படும். நம்ம எடுக்கிற திட்டங்கள் எல்லாம் சரியானதாக இருக்கும். சரிங்களா? அப்போது அவர் என்ன பண்ணார், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி எல்லாத்தையும் விற்றுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா பசி தாங்க முடியல. அப்போ நினைக்கிறார், அவங்க அப்பாவோட மகனாக இருக்கும்போது நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, 100க்கு மேலே வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு 3 வேலையும் திருப்தியாக சாப்பாடு போட்டுருக்காரு. அவங்க அப்பா எவ்வளோ செல்வந்தவானாக இருப்பார். அவங்க அப்பா 3 வேலையும் சாப்பாடு. அவர் நினைக்கிறான், நான் வேலைக்காரனாக போய் செஞ்சுட்டான் கூட 3 வேளை சாப்பாடாச்சும் நல்லா தான் கிடைக்குமே அப்படின்ட்டு வராரு. எதுக்கு வராரு? நான் அப்பாவோட பிள்ளை அப்படின்ட்டு வராரு. பசி, அந்த பசிக்காக என்னுடைய தேவைக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே வேலை செய்ய எங்கள் அப்பாட்ட வேலை செஞ்சுக்குவேன் அப்படின்ட்டு வர வேலைக்கார மனைவியே தான் வராரு. அப்படி அவன் வரும்போது நல்லா பாருங்க, வேதத்தில் அழகாக சொல்லிடுது, அந்த தகப்பன் தூரத்தில் வர்ற மகனை பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லிட்டு எத்தனை நாளுங்க பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படி அவன் நினைக்கிறேன், அவங்க அப்பா அந்த மகனோட இழப்பை என்னால் தாங்க முடியல,
ஒவ்வொரு முறையும் காலையிலும் மதியம் சாயந்தரம் ஒரு மணிக்கு அந்த வழியை பார்த்துட்டே இருந்திருப்பார். எப்போ என் பையன் வருவான், எப்போ என் பையன் வருவான், எப்போ என் பையன் வருவான். அவர் அப்பா அம்மாலாம் வந்து தன்னுடைய சொந்த பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வராங்கன்னா அவங்க அப்பா அம்மா பார்க்கவும் எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குதுங்களா. இந்த பேர பிள்ளைகளை எடுத்து கொஞ்சம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என் பிள்ளை வந்துட்டான், அது நிறைய பேருக்கு சொல்லி என் பிள்ளை இந்த வேலை செய்கிறான், என் பிள்ளை என் பையன் என் பேரன் என் பேத்தி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவர் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்து கொண்டு தம் பிள்ளை வரணும் இருக்காங்க. ஆனால் அவன் கரெக்டாக டிகிரி முடிச்சுட்டு வரல, நல்ல வசதியாக வரல, நாத்தம் வீசிட்டு வந்தான். அவனுக்கு பின்னாடி நாயெல்லாம் கத்திட்டு வந்துருக்கும் இல்லைங்களா, நாயெல்லாம் கடிக்கிறதுக்கு வந்துருக்கு. எத்தனையோ நாய்கள் இப்போ அவனுக்கு கடிக்கிறதுக்கு வந்துருக்கு. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு நீட்டாக வரல. அப்பேற்பட்ட நிலையிலும் போது எங்கள் அப்பா பார்க்குறாரு, இதுவும் என் பிள்ளை வந்துட்டான் அப்படின்னு. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவர் ஓடி போய் தன்னுடைய பிள்ளை என்ன நிலையில் இருக்கிறான்லாம் பார்க்கல, ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, லூக்கா 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து உடனே தன்னுடைய வேலைக்காரர் நோக்கி அவன் அப்பா சொல்லுவார், அப்பா அப்படின்னு பேச்சு எடுக்கிறான். அப்பா அப்படிங்கிறான், ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நிறுத்திட்டார். பேசாது நீ பேசாதுன்னு நிறுத்திட்டார். அவங்ககிட்ட பதில் சொல்லவே இல்லை அவன். ஆனால் அவங்க அப்பா உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு பாதரட்சி கொண்டு வா, அவனுக்கு மோதிரத்தை கொண்டு வா, அவனுக்கு வஸ்திரத்தை கொண்டு வா, அவனை சுத்தம் பண்ணு. மறுபடியும் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு என் பிள்ளை வந்துட்டான், அவனுக்கு என்ன சாப்பாடு வந்து அவனுக்கு மட்டும் போடக்கூடாது, ஊருக்கே போடணும் அப்படின்லாம் சொல்கிறார். புரியுதுங்களா. அப்பொழுது அதுக்கப்புறம் தான் பிள்ளை வந்து உணர்றான், ஐயோ நான் வேலைக்கார மனநிலையை வந்துட்டல, அவர் நம்மளை பிள்ளையாக தான் எப்படின்னு பார்க்குறாரு அப்படின்னு அவன் உணர்ந்தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்ல வரேன், இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் சொல்ல வரேன், நான் உமக்கு விரோதமும் கடத்துக்கு விரோதமும் பாவம் செய்தேன், என்னை மன்னிங்க, உங்களுடைய வேலைக்கார ஒருவனை என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு மனப்பாடம் செஞ்சதெல்லாம் சொல்ல வரான். ஆனால் அவங்க அப்பா என்ன இல்லை, அது காது விட்டு கேட்கல. ஏன்னா அவங்க அப்பா எப்பயுமே மகனாக தான் பார்க்குறாரு. சரிங்களா. அப்போது பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மை அப்படித்தான் பார்க்குறார். நம்ம சில முறை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தவறுகளில் விழுந்து போயோ, எண்ணத்தினாலேயோ செயல்களினாலேயோ நான் தேவனை விட்டு தூரமாக போய் சில பாவக்கரையில் விழுந்தாலும் கூட நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, எங்கள் அப்பா தண்டிக்கிறவர் அல்ல. அவனுக்கு கண்டிப்பு எப்படி இருந்தது தெரியுங்களா, அன்பினால கண்டிச்சார். அவங்ககிட்ட எத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க அவங்க அப்பாட்ட, புரியல அவனை கட்டி வைக்கிறான், அவன் எதில் வீட்டில் வரான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அவர் செய்யலை. அன்பினால் கண்டிச்சார் அந்த மகனை. அவனுக்கு போடுங்கப்பா, அது கால் வரை நடந்து செவிதில் நடந்து காலெல்லாம் வெடிச்சு போய் அந்த புழுக்கையில் நடந்து அவன் காலெல்லாம் வீங்கி போயிருக்கும், எப்படியோ ஒரு சேதமாக இருக்கும். வெறுங்கால் நடந்தால் அவன் கால் புடச்சிது என்ன ஆகுதுங்க, வெடிக்குண்டாது. அப்பேற்பட்ட நிலையில் இருப்பான். அவன் செப்பல் கூட இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணார், இதெல்லாம் அவன் பண்ணு அப்படிங்கும்போது அவனுக்கு எவ்வளோ தோணிடும், ஐயோ இப்போ அன்பு வைக்கிற எங்கள் அப்பாவை நான் வந்து கெட்ட பேர் பண்ணிக்கினேன். அந்த அன்பு கண்டிச்சதுனால தான் அவன் திரும்ப அவன் வாழ்க்கைக்கு போக முடியும். திரும்ப அவங்க அப்பா கூட சந்தோஷமாக அவரோடு கூட வீடு நாட்டில் இருந்தோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக, உங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். நீங்கள் பாவிங்கிற மனநிலையோட வரவங்களுக்காக இல்லை. உங்களுடைய பாவம் கிறிஸ்துக்குள்ள போயிடுச்சுன்னா அவருடைய நீதி உங்களுக்கு வந்துருச்சுன்னு தான் இருக்கும். ரோமர் 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். இருபத்தி 24-25 வருஷம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமன்றமாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இங்க வந்து ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்காரு இல்லைங்களா, நீதியாக எண்ணப்பட்டது. அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் என்ன பண்ண, செயல்களினால் நீதிமானான்னு சொன்னார். அந்த இடத்துல விசுவாசித்தான், அதனால் நீதி எண்ணப்பட்டது. அதே நீதி தான், அதான் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே நடக்கும். அப்போ அவரும் விசுவாசித்தார் இல்லைங்களா, பிதாவாகிய தேவனை, அவருக்கு நீதி அனுப்பிச்சார். அதே போல தான் நம்முடைய பாவங்களுக்காக கீழே சொல்லிட்டு வருங்க, அவர் யாரு, இயேசு கிறிஸ்து
ஹேரி ஜோசப்புடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் ஹேரி ஜோசப் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இங்கே 3 பேரை வச்சு யோசிப்பாருங்க. இப்போ ஆண்டவர் உங்கள் வேதத்தின்படி உங்களை நீதிமான்னு சொல்றாரு. எத்தனை பேர் நீதிமான் நீங்கள் ஒத்துக்குவீங்க? ஆமே, எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? கை தூக்கி கொடுப்பேன். நிறைய பேருக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கும். நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், கிறிஸ்துவுக்கு வந்துட்டேன், ஆனால் நீதிமான் கிடையாது அப்படின்னு. வேதத்தில் சொல்லியிருக்கிறத ஒரு இடத்தையும் கூட்டவும் கூடாது, ஒரு இடத்தையும் குறைக்கவும் கூடாது. வேதத்தில் ஒரு இடத்துல நம்ம கூட்டி பேசணும். என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துக்கு ஒத்த வயசு தெரியாமல் அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்கிங்க. இன்னும் ஒத்த வயசுனா அவங்களுக்கு வர வியாதி எனக்கு வரும். அவங்க கடன் வாங்கணும், நம்மளும் கடன் வாங்கணும். வாழ்றதுக்கு வாங்கி தான் ஆகணும். ஆனால் இன்னொரு வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அவனோடு கூட வேதனை கூட்டார். என்ன சொல்லியிருக்குது? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தரை நம்புகிற ஜனங்களுக்கோ செழிக்கப்படுவான். அதாவது உண்மையில் எவனோ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போ நிறைய வசனங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. உலகத்திற்கு அப்படி கொடுக்கல, அவங்களுக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. நம்ம நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? அப்போது இங்கே உங்களை குறித்து ஒவ்வொருத்தரையும் குறித்து, கிறிஸ்துவுக்கு ஒவ்வொருத்தரையும் குறித்து நீதிமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் என்னன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஸ்தானம் உடையவர்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்துச்சு? உன்னதத்திலே நம்ம அவரோடு கூட பிதாவோடு கூட உட்கார வச்சிருக்காரு. அப்போ நம்ம பாவியை கொண்டு போய் அதாவது அதான் சொன்னீங்க, சாக்கடை விழுந்தல் கொண்டு போய் நல்ல ஒரு சோஃபா செட்டில் உட்கார வைப்பாங்களா? அப்படி நம்மளே வைக்க மாட்டோம். பாவத்தில் இருந்தவனை நீதி உள்ள ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து நீதியின் சிங்காசனம் உட்கார வைப்பாரு? அப்போ உங்களை கொண்டு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சிங்காசனம் உட்கார்ந்துருக்கீங்க சொல்லுங்களேன்? பாவ சிங்காசனம் உட்காந்துருக்கீங்களா, இல்லை நீதிமான சிங்காசனம் உட்காந்துருக்கீங்களா? அப்போ அந்த சிங்காசனம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அப்போ உங்கள் வாயில் சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மறிச்சா விசுவாசிக்கிறீங்க? கை தூக்கி பார்ப்போம். ஆண்டவர் நாம இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? அப்போ அதே வசனம் தான் சொல்லுது, அவர் செத்ததை உண்மையை நம்புறீங்களா? அவர் உயிரோடு எழுந்துதான் நம்புறீங்களா? 3ஆம் உயிரோடு சொன்னபடி உயிரோடு இருந்தால் விசுவாசிக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ வசனம் சொல்லுது, அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னா உங்கள் நீதிமானாய் மாற்றிட்டாரு. புரியுதுங்களா? அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும்? புரியுதுங்களா? நீதிமானுக்கோ அநேக ஆசீர்வாதங்கள், நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கும், நீதிமான வீட்டுக்கும் கம்பீர சத்தம் உண்டாகும், நீதிமான்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, நீதிமான் ஆசை நன்மையே, நீதிமான் கையிட்டு செய்கிற வேலைகள் அனைத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகும். நீதிமானுக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிங்கன்னா அத்தனை ஆசீர்வாதம், நீதிமொழி மாத்திரம் இல்லை, வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் நீதிமான்கள் பிடிச்சிருக்கு. அப்போது இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சுன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு வந்துருக்கு. பிதாவாகிய தேவன் அந்த பரலோக தகப்பனுடைய இதை பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அப்பா என்ன பண்ணாருன்னா அவன் செஞ்ச பாவத்தை அவன் அப்பாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்ததெல்லாம் பார்க்காம தன் பிள்ளையா பார்த்தார் இல்லையா? அதே போல தான் நம்முடைய தவறுகள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாமே கல்வாரி சிலுவையில் இயேசுக்குள்ளே செலுத்தி தீர்த்திட்டு முடிந்ததுன்னு சொல்லி பிதாவின் வலது பாரிசில் அவர் மட்டும் இருக்கார்ல, அவரை விசுவாசிகள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்த அந்த வேத வசனம் சொல்லுது. கிறிஸ்தியேசுவின் விசுவாசின்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்கன்னு வசனம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளை அப்படின்னா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, பரலோகத்தில் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கீங்க. அப்போ உங்கள் மனநிலை இப்படிப்பட்டதாக இருக்கணும், கோட்டு போட்ட மனநிலையாக இருக்கணும், லுங்கி கட்டின மனநிலையாக இருக்கக்கூடாது. சாம்பிஸா சொல்லுவார் இந்த இந்த காரியத்தை, கோட்டு போட்ட மனநிலையோடு தான் எப்படி இருக்கணும். லுங்கி கட்டின மனநிலையில் லுங்கி கட்டினவன் எங்கே உட்காரலாம், இப்படி உட்காரலாம் நினைப்போம். ஆனால் கோட்டு போட்டவன் எங்கே கனம் உள்ள இடமோ அங்கே தான் உட்காருவோம், எங்கே கனமுள்ள நபர்கள் இருக்காங்களோ அங்கே தான் நிற்போம், எங்கே கனமுள்ள நபர்கள் பேசுகிறாங்களோ அந்த இடத்துல நம்ம காது கொடுத்து கேட்போம். புரியுதுங்களா? அப்போது அந்த மனநிலை நமக்கு வேணும். அடுத்து பார்த்தோம், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அடுத்து என்ன பண்ணோம்னா ஒரு நிச்சயம் நமக்குள்ளே வேணும். எப்படி நிச்சயம்னா வசனத்தினால் மட்டும்தான் முடியும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தோடு வாசிங்க. நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸாக மாறணும், நம்ம செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம வழிகள் இல்லாமல் வாய்க்கணும் அப்படின்னா வசனம் இல்லாமல் நடக்காது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம், இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் வாயிட்டு இடியாது இருப்பதாக. படிங்க. இந்த நியாயப்பிரமாண
பிரியமான புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். பாருங்க, அதே மாதிரி சங்கீதம் 1:2 வசனம் பார்த்தீங்கன்னா, அவருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமானுக்கோ அப்படி இராது, அவன் காற்றினால் அடிக்கப்படுகிற பதரை போல இருப்பான். நீதிமானுக்கோ என்ன ஆகும்? அந்த இடத்துல பாருங்க, துன்மார்க்கனுக்கு தான் என்ன ஆகும்? அப்படி உண்டாகும். நீ நீதிமான் தான் வேதத்தில் பிரியமா இருக்கும். எரேமியா 16:11 சொல்லியிருக்காரு, உங்களுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்றாரு. அந்த மனநிலை மாறும்னு சொன்னீங்களா? அந்த மனநிலை மாறணும்னா வார்த்தை நமக்கு வேணும். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்ம இருதயத்துக்குள்ள வச்சு அதை நம்ம என்ன தியானிக்கணும். தியானிக்க என்ன ஆகுனா நம்ம மனநிலை மாற்றத்துக்குள்ள வரும். புதிதான மனநிலை, கிறிஸ்துவுக்குரிய மனநிலை. அதனால தான் கிறிஸ்துவுக்கு நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவெல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாயின்னு உங்களை நீங்களே சொல்லிகிட்டே இருக்கணும். உங்களை குறித்து நீங்கள் கண்ணாடியை பார்த்து சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் செழிப்பான வாழ்க்கையை வாழ்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் தரித்திரமான எனக்கு இருப்பதில்லை, நான் கிறிஸ்துவுக்குள் தேவன் வைத்திருக்க திட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றவே நான் வாழ்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள தெய்வீக சுகத்தோடு வாழ்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள செழிப்பான வாழ்க்கையை வாழ்கிறேன். இப்படி உங்களை நீங்களே என்ன பண்ணணும்? பேசிகிட்டே இருக்கணும், அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். விசுவாச அறிக்கை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். வசனத்தை எடுத்து கடன்பட்டு ரொம்ப நெருக்கப்படும் போது சொல்லுவாங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பா, எனக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்லியிருக்கீங்க, நான் என் கடன் கொடுக்குற கையா நீ மாற்றிருக்கீங்க அப்படின்னு பேசணும். வியாதியாக இருக்குங்களா? வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புனால் சுகமானேன் என்று சொல்லியிருக்கு. நான் அவருடைய தழும்புனால் சுகமானேன். என்னுடைய ரியாக்ட் எப்படி இருக்கும்னா, என்னுடைய ஃபிசிக்கல் பாடி பார்த்துருக்கணும், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பாடி பார்த்தா இருக்கணும். என்னுடைய ஃபிசிக்கல் பாடி சொல்ல நான் கேட்கலாம், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பாடி ஆவி என்ன சொல்லுகிறது, ஆவியில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் சிந்தைக்குள்ள வார்த்தைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனத்தில் நம்ம என்ன எப்படி பார்த்துருக்கேன், எப்படி நான் பார்க்கணும், அப்படி நம்ம அதை பார்த்து பேசணும். அதான் நம்ம மனநிலை மாறணும்னு சொன்னோம். இந்த இமேஜினேஷன் பற்றி சொல்லும்போது சொன்னீங்களா, இந்த ஹோல் யூனிவர்ஸோட பெருசானது. நீங்கள் இங்கிருந்து நிறைய பேர் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? உட்காந்து யோசிக்கிறாங்க, இது இப்படி பண்ணி பார்க்கலாம், அப்படி பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஆற்றல் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ள மனநிலை நமக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்க திட்டத்தை, அவர் நமக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து போனார். என்ன சொன்னார் தெரியுங்களா? யோவான் சுவிசேஷங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? சுவிசேஷ புத்தகத்தில், நான் உங்களுக்கு கட்டளிட்டதை நீர் அவர்களுக்கு போதித்து, என்ன போதின்னு சொல்லியிருக்காரு? பிதா அன்பாதாப்பா இருக்காரு. ஃபஸ்ட்டு ப்ரே பண்ண சொல்லி கொடுக்கும்போது அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அவங்கள தேவனையும் கூப்பிட்டாங்க, நீங்கள் அப்பான்னு கூப்பிடுங்கன்னாரு. நீங்கள் எங்கேயும் தொழுது, அங்கே தான் தொழுதுகணும்னு பிரமாணம் சொல்லுது. இயேசு சொன்னீங்க எங்கேயும் தொழுதுகணும்னு சொன்னார். புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து மனநிலையை எப்படி மாற்றுறாரு, அந்த இடத்துல மனம் திரும்ப பற்றி பேசுகிறார். அப்போ நம்மளும் வேதத்தை எடுத்து வேதத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு புரியலை அப்படின்னா, எனக்கு தெரியல பாஸ்டர் அப்படின்னா பாஸ்டர்கிட்ட கூப்பிடுங்க. பாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா டைமும் அவைலபிளாக இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய கேள்விக்கான பதில் சொல்கிறதுக்கு அவர் எப்பயும் அவைலபிளாக இருக்கார். ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் வாழணும், நீங்கள் இன்னும் அநேக ஆட்களை ஏற்படுத்தணும் தான் அவருக்குள்ள ஒரு தரிசனத்தை அவங்க வச்சுருக்கார். சரிங்களா? நம்ம கண்களை மூலமாக ஒரு விஷயம் கூட ஸ்தோத்திரம் துதிக்கிறோம்ப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற பல்லவுக்கு நல்லா தகப்பண்ணு. எங்கள் மீது நீங்கள் எவ்வளவு அன்பாக இருக்கீங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ள சிந்தை எங்கள் மீது நீங்கள் மிகவும் அன்பாக இருக்கீங்க ஆண்டவர். என்னுடைய மீது நிமித்தம், என்னுடைய அக்கிரம நிமித்தம், என்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த பிள்ளைய, உங்கள் ஒரே பிள்ளைய எவ்வளோ அழகாக வளர்த்திருப்பீங்க. அந்த பிள்ளையை பலியாக கொடுக்க பூமிக்கு அனுப்புனீங்கப்பா. அவர் அந்த கோலம் அடைந்தார், அவர் வாரினால் அடிக்கப்பட்டார், பிரம்பினால் அடிக்கப்பட்டார், அவருடைய சரீரம் பிக்கப்பட்டுச்சு, அவருடைய ரத்தம் எருசலேமின் எல்லா வீதிகளிலுமே சிந்தப்பட்டுச்சு. கனத்த இருதயத்தோடு கனத்த சிலுவை சுமந்து கொண்டு அவர் எனக்காக சுமந்தார் ஆண்டவர். ஏன் இது செஞ்சார்? நான் கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான்.
நான் நித்திய ஜீவன் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இதோ கிறிஸ்துவுடையவன் ஜீவனுடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த ஜீவனை உடைய வாழ்க்கை, தேவரகமான ஜீவன் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக, தேவனை போல யோசிக்க, தேவனை போல நேசிக்க, தேவனை போல விட்டு கொடுத்து, தேவனை போல அனுசரித்து, தேவனை போல வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். நீங்கள் காண்கிற சகோதரனுக்கு அன்பு கூறாமல் காணாத கத்திற்கு அன்பு கூற முடியாது என்று சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என் சொந்தக்காரனாக இருக்கலாம், என் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், என் நண்பனாக இருக்கலாம், நான் எதிரி நினச்சிட்டு இருக்கிற ஆட்களாக கூட இருக்கலாம், அவங்களையும் மன்னிக்கிற இறுதி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்களுக்குள்ள இரக்கமுள்ள இறுதி இருந்துச்சு, மன்னிக்கிற இறுதி இருந்துச்சு, அந்த இறுதிக்கு எனக்கு இன்னைக்கு தாங்கன்னு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நானும் குறைவுள்ள மனுஷன் ஆண்டவரே, நான் சரியான ஆள் இல்லை, ஆனால் எனக்காகவும் சரியான நபரை இந்த சரியில்லாதவனுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்து என்னை சரிப்படுத்தினீங்கன்னா அந்த நபரையும் நீங்கள் சரிப்படுத்த முடியாதா? அந்த நபரை நான் இயேசு நாமத்தில் மன்னிக்கிறப்பா. வாயில் தெரிஞ்சு சொல்லுவீங்களா? நீங்கள் யாரை குறித்து நீங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்குதோ, மறக்க முடியாமல் இருக்குதோ, இந்த நேரத்துலையும் கூட ஆண்டவரே அந்த நபர் நான் இடத்துல அவங்க பேர் நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. என் முழு மனசோடு என்னுடைய பாவத்தை நீங்கள் மன்னிச்சது உண்மைனா, என்ன நீதிமானாக்கினீங்கன்னு உண்மைனா, என்ன உங்கள் பிள்ளையாக மாற்றிருக்கீங்கன்னு உண்மைனா, நானும் உங்களை போல அவங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவர். ஒருவன் தன்னுடைய தப்பிதங்களை மறக்காம காணிக்கை கூட நீ வச்சுட்டு போய் உன் சகோதரத்தில் மனம் புரிஞ்சுன்னு சொல்றார். சரிங்களா? நம்ம மன்னிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, மாற்றுவது அவருடைய வேலை. நம்ம மாற்ற முயற்சிக்க வேண்டாம், மன்னிக்க முயற்சிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களை பரிசுத்தாவின் உதவியோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படியாக, நீ ஆராதிக்கும்படியாக, உங்கள் வார்த்தையை கேட்கும்படியாக நீ தந்த நல்ல ஈவுக்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. உங்கள் பிரசனம் எங்களை இப்போது இருதயத்தை, கடினமான இருதயத்தை, அல்லது கல்லான இருதயத்தை சதையாக மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. என்னால் மறக்க முடியாது, என்னால் அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியலையே, எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு மனசு கத்துது. நான் சொல்கிறேன், இல்லை ஆண்டவரே, இருந்தாலும் என்ன நீங்கள் மன்னிச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு எவ்வளோ விரோதமாக துரோகம் பண்ணியிருப்பேன், அதையே மன்னிச்சிங்கன்னா இது நான் மன்னிக்க உதவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்களை நான் ஒப்பு கொடுக்குறப்பா. என்னை நேசிக்கிறது போல் நான் நேசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தகப்பனே. ஆமென்.